Dear students, in the video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸசைஸ் நம்பர் 11 ஸ்டோர்டு ப்ரொசீஜர். அகெயின் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி கம்பெனியில் இருக்காங்க, அவங்களோட எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபெச் பண்ணி ஐடி கொடுத்தா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வர்ற மாதிரி பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயினுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதுதான் எய்ம். டு கிரியேட் அன் எம்ப்ளாயி டேட்டாபேஸ் அண்ட் கிரியேட் எ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் தட் அக்செப்ட்ஸ் எம்ப்ளாயி ஐடி. ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அது அக்செப்ட் பண்ணுறது வந்து எம்ப்ளாயி ஐடியாக இருக்கணும். ஆனால் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது எம்ப்ளாயினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸசைஸ் நம்பர் 11 ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும் எம்ப்ளாயி அப்படின்ட்டு, சம் வேல்யூஸ் அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணி எம்ப்ளாயி ஐடி இன்புட்டாக கொடுத்தாக்கா அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அந்த எம்ப்ளாயி ஐடிக்கான டீட்டெயில்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எய்ம். ஸோ எய்மை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு MySQL சர்வரை வந்து இது பண்ணிக்கோங்க. எஸ்கியூஎல் சர்வர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய எய்மில் ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இதனுடைய ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 1 ஃபஸ்ட் ஓகே எம்ப்ளாயின்ற ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணிட்டோம். சிம்பிள். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். டெமோக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சம் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் என்டர். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சம் வேல்யூஸ் இன்சர்ட் காப்பி the paste. அடுத்தது வந்து காப்பி பேஸ்ட். ஸோ டெமோக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறோம் டேட்டாபேஸ்க்கு டேபிள்குள்ளே. சரியா? அடுத்த வேல்யூ ஸோ ஓகே டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண வேல்யூஸை வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அவருடைய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இங்கே கிடச்சிச்சு. எம்ப்ளாயி ஐடி வந்து 201 2 3 4. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணணும். அது என்ன எய்ம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எதுக்காக யூஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து எம்ப்ளாயி ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயிலை வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கணும். கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எய்ம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் தட் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வராது. என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா காப்பி பண்ணி ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஒன்று போடுறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குள்ளே பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி தான் இருக்கும். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு இஎம்பி ஐடி. இஎம்பி ஐடின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பேராமீட்டராக நம்ம கொடுப்போம். இன்பேராமீட்டராக நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இஎம்பி ஐடி. ஸோ இன்புட் கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் இன்புட்டை கெட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம். ஸோ அந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய எய்ம். சரிங்களா? பேஸ்ட்டு கிரியேட்டட். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இதை வந்து டீலிமிட்டரை மாற்றிக்கிறோம். பழைய டீலிமிட்டர் அதாவது டிஃபால்ட் டீலிமிட்டருக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மாற்றிட்டு, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ரொசீஜரை கால் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை கால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கால். இந்த ப்ரொசீஜர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கெட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்றதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதனுடைய நேம், ப்ரொசீஜர் நேம். இங்கே இன்புட்டாக என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா
எம்ப்ளாயி ஐடியை இன்புட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கொடுக்க போகிறீங்க. ஸோ எம்ப்ளாயி ஐடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 201, 203, 202, 3, 4. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனி இன்புட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொடுக்கலாம். சரிங்களா? சிம்பிளாக என்ட்ரு. ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயினுடைய டீட்டெயில், பர்டிகுலர் 201 எம்ப்ளாயினுடைய டீட்டெயில் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ சப்போஸ் இது வந்து கன்சிடர் வந்து 3 rows தான். சப்போஸ் கன்சிடர் 1 lakh rows இருக்குது, அதுலேருந்து பர்டிகுலர் டீட்டெயில் எடுத்து கொடுங்க அப்படின்னாக்கா நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர் எழுதிட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஐடி வேர் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கால் யூஸிங் தட் ப்ரொசீஜர் நேம். ஸோ ப்ரொசீஜர் நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா கால் பண்ணிக்கலாம். வேர் அனதர் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அனதர் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? பாருங்கள், அனதர் ஐடி அதாவது 202 வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித். ஸோ இந்த ரஞ்சித்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹெச்ஓடி. அவருடைய சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh. சரிங்களா? கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இல்லாததை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃபீல்டு இல்லை அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்கா எம்டி ரோ செட், அதாவது இல்லை அந்த ஐடி பர்டிகுலர் ஐடி வந்து அந்த டேபிளுக்குள்ளே இல்லை அப்படின்றது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். தட்ஸ் ஆல். அப் டு திஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் நம்பர் 11 வந்து கம்ப்ளீட்டட். சரிங்களா? தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணிக்கலாம்.